நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வீடியோ போட்டுட்ருக்கேன், பார்த்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண பிளெயின் ப்ளவுசஸ் இருக்கும். அதை எப்படி லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இது நான் வந்து ஸ்டிச் பண்ண என்னோடய ப்ளவுஸ் தான். நெக்கில் மட்டும் சுற்றி லேஸ் வச்சுட்டு ஸ்லீவில் லேஸ் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஆனால் பிளெயினாக இருக்குல்ல, அதனால் சேம் லேஸை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த லேஸு, இந்த ப்ளவுஸ், அதாவது ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு, மிஷினு, த்ரெட்டை கட் பண்ணுறதுக்காக ட்ரிம்மர், இவ்வளோ தான் தேவை. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பண்ண போகிற டிசைனை சும்மா ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணி காட்டுறேன். இது வந்து மார்க்கிங் சாக்குக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா, மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் ஆகும், இதில் ஆகாது. இது அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலியாக இது பேப்பர் தான், அப்படியே பிரிச்சும் எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல நான் லேஸை கொடுக்க போகிறேன். ஒரே ஈவன் சைஸில் என்ன நெக் ஷேப் இருக்கோ இந்த ஷேப்பில் வந்துட்டு, இந்த சென்டர் பார்ட் வருதுல்ல, இந்த சென்டர் பார்ட்டுக்கிட்ட இப்படி ரவுண்டு கொடுத்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்படி ரவுண்டு கொடுத்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன். அவுட்டர் பார்ட் லைட்டாக வரைஞ்சிக்கிட்டால் போதும், வரைய தெரியணும்னு அவசியம்லாம் இல்லை. இதுக்கு ஜஸ்ட்டு நெக்கை கம்ப்ளீட் பண்ணோன்னே நான் பண்ணுறேன். இதே மாதிரி தான் அடுத்த சைடு. இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க, அடித்து வச்சுட்டு மிஷினுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு
2 பக்கமும் ஒரே மாதிரி தச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு. கைக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி வச்சுக்கலாம். இதில் நிறைய டிசைன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு தடவை நீங்கள் தச்சுட்டிங்கன்னா இதிலே நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சுமே தைக்கலாம். என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்மளோட ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் இன்னும் ஒரு புது டிசைனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலோட நம்ம வியர் பண்ணுறதுக்கும் ஜாலியாக வியர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன கேளுங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஷேர் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.